ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள். இந்த ஃபாரஸ்ட்டோட தாண்டியாச்சுங்க. தாண்டிட்டு பார்த்தீங்கன்னா ஊரே கிடையாது, சுற்றினுமே சின்ன சின்ன கிராமம் தான். வழி பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது போல இருங்க. இங்கே வந்து லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். இங்கே வந்து அது கன்னடம் தெரிஞ்சால் வழி கேட்கலாம். இன்னொன்று நெட்வொர்க் சுத்தமாக கிடையாது. மேப்பெல்லாம் போட்டிங்கன்னா ஒன்றுமே காட்டாது, தப்பாக காட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட்டே இல்லாத ஊருங்க இது. டுவர்ட்ஸ் மைசூர் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தாண்டினதுக்கப்புறம் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது மைசூருக்கு. அதுவும் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடே சரி கிடையாது, சுத்தமாக ரோடு சரியில்லை. பார்த்தீங்கன்னா இந்த ரோடும் பாருங்கள் யாருமே இல்லை. பார்த்தீங்களா, ஒரு காட்டில் போகிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே அது மேனுவலில் போட்டிருந்தேன், இப்போ ஆட்டோமேட்டிக் மாற்றிட்டேன் அப்படியே டக்குன்னு. ஏன்னா வழியே தெரில எப்படி இருக்கு பாருங்க. எங்கேயும் யாராச்சும் இருக்காங்களா? லைட் விட கிடையாதுங்க. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டாக இருக்கு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இது மாதிரி போகணுன்னு தெரில. இங்கே ஒரு பேருக்குமே வந்து இந்த இங்கிலீஷும் தெரியாது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி. ஆனால் எல்லாம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. இன்னொன்று எங்கேயுமே கடை அது மாதிரிலாம் இருக்கும்ல, எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கர கிராமம். மணி 7:30 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டில் இப்போ தான் வரேன். பழக்கம் இருந்துச்சுன்னா நம்ம பயப்பட மாட்டோம், டக்கு டக்குன்னு வந்துடுவோம். ரூட்டும் தெரியணும் இல்லை உங்களுக்கு. வந்து கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா இல்லை வேறு ரூட்டில் தப்பாக போகிறோமா எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிட்டுருக்கோம். அதனால தான். இன்னொன்று அந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரோடு பிரியும் உங்களுக்கு. ரைட் வந்து கபடின்னு போர்டு போட்டுருந்துச்சு. ரைட்டு போனீங்கன்னா கபடி அங்கே அந்த ரோடு. நேராக வந்தீங்கன்னா மைசூர் ரோடு. பாடி இப்போ தாங்க ஊர் வருது, ஏதோ ஊர் வருது. லைட்லாம் எரியுதுங்க இங்கே. பரவாயில்ல. ஸ்ட்ரீட் பேர் போட்டிருக்கான். இங்கே ஒரு பொட்டி கடை தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் லேடிஸ் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு. எங்கே போனாலும் லேடிஸ் தான். பரவாயில்ல, அவங்க முன்னுக்கு வராங்க இன்னைக்கு பெண்களும். சின்னொன்று கிராமம் போல இருக்குங்க. ஒரு ஏர் பொட்டி கடை இருக்கு. பரவாயில்ல விடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கு இந்த இடத்துல. மழை அங்கே காட்டில் எப்படி மழை பெஞ்சு பார்த்தீங்களா? இங்கே மழையே இல்லை பாருங்க. அதே மாதிரி தான் வயநாடு பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, காட்டு பக்கத்தில் காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வயநாட்டில் நல்லா மழை பெய்யும். அதே மாதிரி டவுனுக்கு வந்துட்டீங்கன்னா மழையே பெய்யுது. அப்படியே இது மாதிரி தான் லைட்டாக அப்படியே சாரல் அடிக்கும். அப்புறம் மழை பெய்யும், விட்டுரும் கொஞ்சம் இடத்துல. ஆனால் காட்டில் அப்படி கிடையாது, நல்ல மழை பெய்யும் காட்டில். இங்கே மெயின் ரோடு வந்துருச்சுங்க. இப்போ பரவாயில்லங்க, இதுதான் மெயின் ரோடு போல இருக்கு. கேட்பா எடுத்து தண்ணி கேட்போம். மைசூரை விட மைசூரை விட ஒரே ஸ்ட்ரைட்டோட ஸ்ட்ரைட்டு. ஓகே ஓகே, மைசூர் சைட் ரோடுங்க, ஒரே சைட் ரோடு. இப்போ தாங்க டவுன் வருது, எல்லாம் ஊருக்குள்ளே வந்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே கொஞ்சம் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது, மைண்டு கொஞ்சம் அப்போ அடின்னு இருக்குது. இனிமேல் வந்து மைசூர் அங்கே கிட்ட போயிட்டு ரூமெல்லாம் தேடணும், கஷ்டம்தான். பார்த்தீங்கன்னா வாங்க அப்படியே போவோம். போகிற வழியில் எங்கே ரூம் பிடிக்குதோ தங்கிட்டு அப்படியே காலையில் அந்த ஜூவு பேலஸ்லாம் போய் சுற்றி பார்ப்போம் ஜாலியாக. சரிங்களா? என்னோட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக சுற்றி பாருங்கள். அப்படியே எங்கே தங்குறோமோ அந்த ரூம் அந்த வீடியோ எடுக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஓகே, வாங்க போவோம். அப்படியே நடுவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஊர் வருது, என்ன ஊருன்னு தெரியல. இது இப்போ தான் வழி கேட்கணும் யார்ட்டாச்சும். இன்னும் ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா. ஹன்சூர் நாங்கள், இது வந்து ஹன்சூர். மைசூர் கடை ரைட்டு. ஓகே, இன்னும் லைட் ஆஃப் ஆகிடுது. ஆஃப் ஆகிடுச்சுங்க. ரைட்லேயாங்க கடைசியாக அந்த ரோட்டில் வந்தோம்னு வச்சுக்கோங்க, மெயின் ரோட்டில் வந்தோம்னா டெட் எண்டு. வாங்க
நான் அதான் ரோடு லெஃப்ட்டு போனால் எந்த ஊரும் தெரியல, போர்டே இல்லைங்க இங்கெல்லாம். நல்ல ஊருங்க எல்லாம் ஏப்பா. எங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் எழுதி, இங்கிலீஷ்லாம் கிடையாது, அவங்க லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் எழுதி வச்சுருக்காங்க. விடுங்க, மாத்தாடு வாங்க அப்படியே போவோம். மலையாளோட ஈஸியாக பேசிடலாம், இந்த இப்போ லாங்குவேஜ் இருக்குது. ஐயோ கடுப்பு தாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தாங்க. நல்ல ரோடு. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது இங்கேயும். பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுன்னா, எல்லாரும் இந்த ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னா பிரைட்டு போட்டு தான் வராங்க ஃபுல்லாகவே. ஒருத்தர் கூட டிம் பண்ணுற இதே கிடையாது. பார்த்தீங்கன்னா அவன் கண்ணா பொண்ணு ரேஷ் டிரைவிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே. நம்ம வந்து இந்த நைட் ட்ராவலை தவிர்த்துருக்கணும். இந்த 6 மணிக்கு அந்த கேட் வழியாக வந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே வந்தது. பாருங்கள், எவனா டிம் பண்ணுறானா சொல்லுங்கள்? ஒருத்தன் டிம் பண்ண மாட்டான். அதனால் வந்து நம்ம நைட்டு இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. அது ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேலே ஏறுது, அப்படியே கீழே இறங்குது, அது மாதிரி தான் இருக்குது. ஒரே ஸ்ட்ரைட் ரோடாக இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அது ஒன்று தான் இங்கே ஒரே சிக்கலாக இருக்குது கொஞ்சம் அப்படியே. ஆனால் அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நிறையா கடை வந்துட்டுருக்கு. போக ஒரு 2 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கடை நிறையா வந்துட்டுருக்கு. இது ஹைவேஸ் மாதிரி போல இருக்குது. அதாவது ஹைவேஸ் தான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மினி ஹைவேஸ் மாதிரி. இதெல்லாம் வந்து 4-வே ட்ராக்காக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இவனுங்க. ஏன்னா அவ்வளோ வண்டி வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா. அதில் வந்து சும்மா வந்து 2 வண்டி போகிற மாதிரி போட்டிருக்கானா. ஏன்னா இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் வந்தாங்க இது மைசூர் வந்து. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 8 ஆகிடுச்சிங்க. நம்ம மைசூர் போகிறதுக்கே 9 மணி ஆகிடும். பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த 4-வே ட்ராக் மாதிரி நடுவில் பார்ட்டிஷன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வந்துட்டுருக்கோம் அப்படியே. நம்ம நைட்டுனால கொஞ்சம் அப்படியே சரியாக தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஏன்னா பகல்லாம் நல்லா ஒரு சூப்பரான வியூ கிடைக்கும், நைட் அந்தளவுக்கு வியூ கிடைக்காது பார்த்தீங்கன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கரு உங்களுக்கு. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது மைசூர். ஏன்னா உள்ள டிராஃபிக்காக இருக்கும் போல இருக்குது. எப்படியும் 1 hour ஆகும் பார்த்தீங்கன்னா ரூம் போய் சேர்றதுக்கு. ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மைசூர் ஜூ இருக்குல்ல, அது பக்கத்துலாம் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஒரு இடம் பார்த்தேன், இருக்குது, ஆவரேஜாக இருக்குது. போனோம்னா தங்கிக்கலாம், அவ்வளோதான். நைட்டு தூங்கலாம், காலைல எழுந்துச்சு எங்கேயாச்சும் அப்படியே வெளியே கிளம்பிடணும் ஜம்முன்னு. இப்போ தான் இந்த ஹைவேஸில் க்ளோஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஹைவேஸ் முடிஞ்சு இப்போ தான் மைசூர் சிட்டிக்குள்ளே நம்ம போகிறோம். மைசூர், பெங்களூர் அண்ட் ஊட்டி எல்லாமே இதே ரூட்டு தான் போல இருக்குது. இனிமேல் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குங்க இங்கே சிட்டிக்குள்ளே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நமக்கு வந்து மைசூர் அந்த இது வந்துடும் பார்த்தீங்கன்னா. நம்ம தங்க ரூம் வந்துடும். அது அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் பார்க்கணுங்க ரூம் கொஞ்சம். அதாவது ஜூ பக்கத்தில் பார்த்தேன், ஜூ பேலஸ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தேன் ரூம் வந்து. அதே மாதிரி ஸ்பீட் பிரேக் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குங்க. ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா வேகமாக அழுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ ஸ்பீட் பிரேக் பார்த்தீங்கன்னா சடன் பிரேக் அடிச்சு டப்புன்னு அப்படியே போக வேண்டியதாக போச்சு டக்குன்னு. பரவாயில்லங்க, போர்டெல்லாம் இருக்குது பார்த்துங்க. பேலஸு, ரயில்வே ஸ்டேஷன், மைசூர் சிட்டி எல்லாம் ரோடு போட்டுருக்காங்க. நம்ம மைசூர் சிட்டி தான் போனோம். பெரிய ரவுண்டான வரும் பார்த்தீங்கன்னா அங்கே. அதில் போய் ரைட்டு திரும்பணும். ரைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீலகிரிஸ் ஊட்டி ரோடுன்னு வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அந்த ரைட்டு தான் நம்ம திரும்பணும். ஏன்னா அது பக்கத்தில் தான் ஜூ இருக்குது, அங்கே தான் நம்ம ரூம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா. இனிமேல் தான் போய் பார்க்கணும் ரூம் எப்படி இருக்குன்னு. சொல்லியிருக்கேன் ரூம் ஒருத்தட்ட பார்ப்பேன் அப்படின்னு. மைசூர் தான். இங்கே தான் பாருங்கள் ஸ்ட்ரீட் லைனாக எரியுது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் எரியல, ஒன்றுமே எரியல. அப்படியே என்னமோ மாதிரி கிடச்சி பார்த்தீங்கன்னா. அப்படியே ஊர் இருட்டாக இருந்துச்சு. இப்போ இங்கே தான் லைட் எரியுது கொஞ்சம். பரவாயில்ல விடுங்க. அதாவது மெயினான இடத்துக்கு வந்துட்டோம் நினைக்கிறோம். நம்ம வந்து சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேயே லைட் எரியும். அதாவது ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்கள் மழை லைட்டாக தூர ஆரம்பிச்சிச்சு அப்படியே. இது பார்த்தீங்கன்னா நால்வாடி கிருஷ்ணராவ் கிருஷ்ணா அவரோட சிலை. இது பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரில, போட்டுருந்துச்சு. வாங்க அடுத்த ஒரு ரவுண்டான வருது பாருங்க. அதில் ரைட்டு திரும்பணும் நம்ம வந்து. ரைட் சைடு பாருங்க, எல்லாம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் ஜூ இருக்குது, எல்லாமே இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரூமும் சீப்பாக கிடைக்கும்.
யாரோ மன்னர் சொல்லுங்க இது. ஏன் நமக்கு எதுக்கு இதெல்லாம்? டிராஃபிக்கு மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. குதிரை வண்டிலாம் இருக்கு ரைட் சைடில். ரைட் சைடில் தான் பேலஸ் நினைக்கிறாங்க. அதான் வாங்க அடுத்து போயிட்டு போகணும் சார். சன்னு டைம் ஆச்சு. நல்லா பசிக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா. நைஸ் ஒரு வீணாக போன சிக்கனும் செரிச்சிருச்சு நமக்கு. இங்கே போர்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஊட்டி பேலஸ் ரைட்டு. இந்த ரவுண்டான ரைட் எடுக்கணும். ஊட்டி ரோடு தான் நம்ம தங்க போகிறோம். இங்கேயும் ஒரு செலவு இருக்கு பாருங்க. எல்லா இடத்தையும் செலவு வச்சிருக்காங்க ரவுண்டான மாதிரி போட்டு. வாங்க போவோம் அப்படியே. அப்படிதான் போ கண்ணாமலாம் போறானு பாருங்க. இதெல்லாம் சென்னை தான் கரெக்டு. அடுத்து நான் சக்குன்னு போவோம் வண்டியில் வந்து. இவனை திணறான ஓட்டுறதுக்கு தெரிய மாட்டேது. இதுதான் பேலஸுங்க. ரைட் சைடில் இருக்கா பேலஸ் நினைக்கிறாங்க. ஆமாங்க ரைட் சைடில் பேலஸ் தெரியுது பாருங்க. அப்போ செம்மையாக இருக்குது பேலஸு. அவ்வளோ டைம் போட்டு நினைக்கிறாங்க. இப்போலாம் உள்ளே விட மாட்டாங்க இப்போதைக்கு. சும்மா செதுக்கி இருக்கான் பாருங்க அப்படியே. அப்பா இந்த லெஃப்ட் இதில் இருங்க. இதுதாங்க நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டலுங்க. ராஜ் ரெசிடென்சின்னு போட்டிருக்குல்ல, இந்த ஹோட்டல் தான். எதுக்கு போய் ரூமை பார்ப்போம். போய் உள்ளே போய் ரூம் பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது, பரவாயில்ல. நைட்டு தங்க போகிறோம், காலைல ஏந்திரிக்க போகிறோம், அவ்வளோதான். பேலஸு அடுத்தது ஜூ எல்லாமே பக்கத்தில் தாங்க இருக்குது எல்லாமே. அதே மாதிரி கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. நம்மள லெஃப்ட்டில் திரும்பினோன்னு கார் பார்க்கிங் நம்மள அங்கே இருக்குது. போர்டு போட்டிருக்காப்புல பாருங்க, ராஜ் ரெசிடென்சி கார் பார்க்கிங்னு. பயங்கர இருட்டாக இருக்குது, லைட்டே போட மாட்டாங்க போல இருக்குது. இந்த இடத்துல காரணம் பட சொன்னாப்புல, பரவாயில்ல. நம்ம வண்டி அழகாக பார்க் பண்ணி வச்சுங்க. பின்னாடி ஒரு பாதை இருக்குது, நாங்கள் அப்படியே போவோம் உள்ள. ரூம் ரொம்ப பெரிய லெவலாம் கிடையாது, சும்மா தங்கலாம் அது மாதிரி ரூம் தான். ஏன்னா ஜஸ்ட் நம்ம படுத்து தூங்க போகிறோம். இன்னொன்று முக்கியமாக கீழே ஒய்ஃபை இருக்குது. 10 மணிக்கு மேலே வீடியோ அப்லோட் பண்ணோம். அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம், சரிங்களா? இதுதான் ரிசப்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா உள்ள. இப்படி வந்தால் மாடி தான் ரூம் இருக்குது. ஓகே சார், பேமெண்ட் வேறு எதாவது டிஸ்கவுண்ட் பண்ணலாமா நமக்கு? இல்லை சார், டபுள் பெட்டு 1000 rupees 399. சிங்கிள் பர்சன் இல்லையா? ஆமாம், அதனால் 800 பண்ணி கொடுப்போம். 800 தான் ஃபைனலா? 800 ஃபைனல். சரி, ஓகே சார். வாங்க அப்படியே மாடி ஏறுவோம். 800 குறைக்க மாட்டேன்ட்டாங்க. இது 500 போடுவோம் பார்த்தா போடல. கொடுங்க. இது ஸ்டாஃப் ரூமு. இது உள்ளே தான் நம்ம ரூம் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் 101. கூட்டு சாவி. இங்கே பட்டன் இருக்குது, பவர் பட்டனு. நைட் எப்படி ஆஃப் பண்ண என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஓகே தானே ரூமு? பாருங்கள், ஃபேன் ஓடுது, லைட்டு இருக்குது, 2 பெட்டு, 2 பேர் படுக்கலாம். டிவிலாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. 2 சேர் எதுக்கு வச்சுருக்கான்னு தெரியல, ஒன்றே போதும் நமக்கு. ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் கேட்டு தரேன்ட்டான். இல்லை வேணுது ஆர்டர் பண்ணுங்கள் சார் அப்படின்னா. சிக்கன் கபாபு, நூடுல்ஸு, தந்தூரி சிக்கன், வெஜ் ஸ்டார்டர், ஸ்பெஷல் எல்லாமே நிறைய வச்சுருக்கான். வெஜ்ஜு பிரியாணி இந்த மாதிரி இருக்குது. சரி, நம்ம அப்படியே வெளியே ரவுண்ட்ஸ் போவோம். ஆனால் கண்ணாடி பாருங்கள் ரூமுக்கு, எவ்வளோ பெரிய கண்ணாடி கொடுத்துருக்கான். அப்பா எப்படி வந்தாலும் விண்டோஸ்லாம் துறக்க வேணாங்க, அப்படியே இருக்குதுங்க. கொடுங்க. ஓரளவுக்கு ஆவரேஜான வெஸ்டர்ன் கிளாஸெட்டு. ஹாட் அண்ட் கோல்டு. காலைல வந்து 6 to 10 நிமிஷம் இருக்கான். வாஷ் பேசின் இருக்குது. டவல் சோப் போட்டு கேட்கணும், கேட்டு பார்ப்போம், சரிங்களா? அப்பா நல்லா செம்ம டயர்டாக இருக்குங்க. காலைல ஆரம்பித்தது 800,
எண்ணூர் முடிச்சுட்டு அப்படியே வந்து தொல்பட்டி திருநெல்லி அங்கே யானை பார்த்தோம். அடுத்த திருப்பி இந்த ஃபாரஸ்ட் ரோட்லேயும் யானை பார்த்தோம். ஜாலியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. சரிங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமேலு சாப்பிட போவோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்ட்லாம் எடுக்கலாங்க. அப்படியே குளிச்சாச்சு, தண்ணி சமைச்சிலும் இருந்துச்சு, இருந்தாலும் குளிச்சாச்சு. குளிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். சாவி அங்கே இருக்கா, கூட்டு சாவி. டிவிலாம் எடுக்குது பாருங்கள், இவனுக்கு லாங்குவேஜ் டிவி தான் உடம்பு போல இருக்குது. சரி, சாவி எடுத்து கூட்டிகிட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் போவோம் வழியில். கொசு வர இருக்குது போல இருக்குங்க. ஈ மாதிரி ஒன்றுச்சு, பரவாயில்லைங்க. ஆஃப் பண்ணிடுவோம், சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு அப்படியே கிளம்புவோம். நம்ம இட்லிக்காக வெயிட் பண்ணுறோம். சரிங்களா? இட்லி வரட்டும். இட்லி சாப்பிட்டு படுத்து தூங்குவோம். இட்லி சாப்பிட்டு என்ன படுத்து தூங்க போகிறேன், 12 மணியாக படுத்து தூங்குறதுக்கு. வீடியோலாம் அப்லோட் பண்ணோம், நிறைய வேலை இருக்குது. சரிங்களா? ஸ்விக்கி ஃபுட்டு ஓகே. தேங்க்யூ வெரி மச். யூனிஃபார்ம் இல்லையா? யூனிஃபார்மோட வரோம் பார்த்தீங்களா இல்லையா? இட்லி ஆர்டர் பண்ணியாச்சுங்க. ரூம் போய்ட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியது தான். சரிங்களா? இட்லி சட்னி இருக்குங்க, அவ்வளோதாங்க. சாம்பார்லாம் இன்னும் கொடுக்கல பாருங்க, எவ்வளோ ஃப்ராடாக இருக்கும் பார்த்தீங்களா? சாப்பிட்டு படுத்து வேண்டியதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். நம்ம அப்படியே கீழே வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செக் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா 5 PM கொடுத்துருக்காங்க. இந்த இது பேலஸ் மார்னிங் நல்லா இருக்குமா, ஈவினிங் நல்லா இருக்குமா? Morning time only for 9 to 5:30. 5:30 மார்னிங் பேலஸ். அப்போ தான் லோடு, நைட் கிடையாதா? Night to government holidays and then Sunday 7 to 7:45. That's time lightings available. லைட்டிங்ஸ் சண்டே தான் அது. Sunday. ஓஹோ, இது மாதிரி லைட்டிங்காக இருக்குமா பேலஸ்? 7 to 7:45. 7:45 ஒன்லி சண்டே. Sunday and government holidays. கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஒன்லி. ஓகே, டுடே இன்னைக்கு வேலைக்கிழமை, இன்னைக்கு Thursday. ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேலஸ் வந்து நைட்டு சூப்பராக இருக்குங்க. அது என்னென்னா ஹாலிடேஸில் தான் விடுவாங்களாம், கவர்மெண்ட் ஹாலிடேஸு அந்த மாதிரி டைமில் தான் விடுவாங்க, சண்டே விடுவாங்களாம். இங்கே மழை காலம் தான் உங்களுக்கு, அதனால் மழை பெஞ்சிட்டு இருக்கோம். அதுக்காக கையில் ஒரு கவர் வச்சுருக்கேன் பாருங்க. வயநாட்டில் வாங்கினது இது. ரைன் பொச்சு ஏதோ போட்டிருக்கேன் விடுங்க, ஏதோ பொச்சா இருக்கு விடுங்க. 100% வாட்டர் ப்ரூஃப், பெர்ஃபெக்ட் ஃபார் ரைனி டேஸ், ஃப்ரீ ஃபிட்டு. அப்படியே மாட்டிக்கிட்டு தான் அதை, ஏன்னா மழையெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. சரி வாங்க சாப்பிட போவோம். அப்படியே இங்கே பக்கத்தில் தான், நடந்து போகிற தூரம் தான் எல்லாமே உங்களுக்கு. சாப்பாடு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜூவு, பேலஸு எல்லாமே நடந்து போகலாம் ஈஸியாக உங்களுக்கு. எது என்ட்ரன்ஸு தெரில, வாங்க ஏதோ ஒரு பக்கம் நுழைஞ்சி சாப்பிடுவோம், பசிக்குது வேறு. நைட்டு 2 இட்லி கொடுத்து ஏமாற்றிட்டான். இங்கேயும் கடை இருக்குது, லெஃப்டில் சின்ன கடையாக இருக்குது. ஃபுல்லாக நான்வெஜ் இருக்குங்க. இது வந்து அப்படியே இது வெஜிடேரியன் போல இருக்குது. வாங்க எப்படி மேலே ஏறுவோம். மேலே பேங்கெலாம் இருக்குது போல இருக்குது. ரூம்ஸ் இருக்குது போல இருக்குங்க. இன்ஷூட் ரெஸ்டாரண்ட் வந்துருக்கான் போல. சரி வாங்க கையால் விட்டு போவோம். அப்படியே கிச்சனே இங்கே இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இருக்குது சாப்பிட? ஃபுட்டு டிஃபன் இருக்குது சார். இட்லி, வடை, தோசை, பூரி, சவுச்சப்பாத் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கா? சரி, இட்லி வடை ஒன்று கொடுங்க. குக்கருங்க சார், சர்வீஸ் குக்கர். வரோம். அப்படி காலையில் ரைஸ்லாம் வெஜிடபிள் பிரியாணிலாம் போட்டுருக்காங்க. இட்லி வடை வந்துடுச்சு, வாங்க சாப்பிடுவோம். ஸ்பூன்லாம் கொடுக்குறாங்க. சாம்பார் தாங்க, நம்ம ஊர் சாம்பார் மாதிரிலாம் இருக்காதுங்க. ஒன்றுமே இல்லை பாருங்க சாம்பாரில். 2 ஸ்பூன் வச்சுருக்கேன் வேறு. ஸ்பூனில் சாப்பிட்றதா வேலை இல்லை, ஓரங்கிட்ட ஸ்பூனா தண்ணி. ஓகே, எல்லா இடத்துக்கும் சுட தண்ணி தான் கொடுக்குறாங்க. இட்லி நல்லா செம சாப்பிட்டா இருங்க. காசுக்கு ஏற்ற இட்லி உண்மையில செம்ம சாப்பிட்ட இட்லி பார்த்தீங்கன்னா அப்படியே. சாம்பார் வந்து கலரே வித்தியாசமாக இருக்குது. வரல விடுங்க. இன்றைக்கி சாம்பார் வந்து எப்படியே டேஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்னி ஓகே நல்லாயிருக்கு. வடை வந்து செம்ம கிரஞ்சியாக இருக்குங்க. முருகா வடை அப்படி தான் இருக்கு வடை, சூப்பராக.
அடுத்தது ப்ளைன் தோசை ஒன்று சொல்லியிருந்தாங்க, வந்துடுச்சு. நல்லா முருன்னு போட்டிருக்காங்க ப்ளைன் தோசை அப்படியே. அதுங்க தேங்காய் சட்னி, சாம்பார். ஃபஸ்ட்டு சாம்பார் பார்த்தீங்கன்னா பிடிக்கல, ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்லா இனிக்குது. சாம்பார் என்னன்னு தெரியல. இதெல்லாம் தோசை மொத்தமாகவே போடுறாங்க, மெல்லிசாவே போட மாட்டுறாங்க. வேறங்க மொத்தமாக இருக்குது தோசை அப்படியே. கொஞ்சம் மெல்லிசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தோசை சாம்பார் இனிப்பாக இருக்குது. ஆப்பம் சாப்பிடணும்ல, அது மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சிங்க. ரேட்டு கூட தாங்க. 65 ரூபா ஒன்று, 70 ரூபா ஒன்று, 140 ரூபா கிட்டத்தட்ட பில்லு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சேர்த்து. நல்ல காஸ்ட்லியான ஹோட்டல் தான். சாம்பாரில் பருப்பே இல்லை. இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் அப்படி தான். சாம்பாரில் பருப்பே போட மாட்டான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பருப்பு இல்லை. நல்ல ஹோட்டல் ஆனந்த பவன் மேலே ரூம்ஸ்லாம் இருக்குங்க. ரேட்டு கூட தான் இருக்கும். அப்படியுமே 3000 ரூபாய்க்கு 3000 ரூபா 2500 அது மாதிரி ரூம்ஸ் வாடகைலாம் பார்த்தீங்கன்னா. வாங்க நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருவோம். ஜூவுக்கு தான் போகிறோம். அப்படியே இந்த ரோடு தான் ஜூவுக்கு போகிற பாதைங்க. அப்படியே சரிங்க. நம்ம எல்லாம் ஒரு பட்ஜெட்டை ஸ்டே பண்ணுவோம். ஆனால் ஃபுட்டு மட்டும் தான் கொஞ்சம் ஏமாந்துட்டோம். இப்போ ரேட்டு கூட சாப்பிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த லைனில் ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது. இங்கே வந்து சாப்பிட்டுருக்கலாம் போல இருக்குது. ரூம்ஸுமே இங்கே நிறையா இருக்குது. விசாரி பண்ணி நல்ல ரூமாக இருந்தால் கூட மாற்றிக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வச்சு நல்லா கமெண்ட்டாக போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.